பிரேமா, இன்னும் ட்ரம்ப் வந்து பதவிக்கு வரத்துக்கு ஒரு 3 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள வந்து 100க்கும் மேற்பட்ட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் வந்து ஆல்ரெடி ரெடியா இருக்குன்னு சொன்னீங்க. இதுல வந்து எத்தனை இமிகிரேஷன் ரிலேட்டடா இருக்கு? அத பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமா, இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஒரு டாப் 5. இது வந்து டாப் 5 சொல்றதை விட ஒரு 5 மிக முக்கியமாக இமிகிரேஷன் சம்பந்தமான என்னென்ன எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் முதல் வாரத்துல இல்ல முதல் நாள்ல கூட எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். நீ சொன்ன மாதிரி வந்து 100க்கும் மேற்பட்ட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் இப்பவே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அவங்க டீம்லாம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க இல்லையா, நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ எல்லா டீமும் ஃபார்மேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. லீகல் இமிகிரன்ஸ்க்கு இல்லீகல் இமிகிரன்ஸ்க்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து வரையறைப்படுத்திட்டாங்க. இது எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டராக வரப்போகுது. அதில் தான் டாப் 5 பார்க்க போகிறோம். இது வந்து 1 2 3 4 5 பார்க்காம ஒரு 5 விஷயங்கள் பார்ப்போம். ஏன்னா சில பேருக்கு வந்து நம்ம 5ஆவது சொல்ற விஷயம் டாப்பாக இருக்கும், சில பேருக்கு 1ஆவது சொல்ற விஷயம் 5ஆவது விஷயமா இருக்கும். ஸோ அது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, நம்ம போன வாட்டி நியூ ஜெர்சி போகும்போது வந்து விஜய் ஃபுட்ஸ் அவங்களோட ஃபேக்டரிக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. போய் பார்த்தோம்ல அந்த மாவு அரைக்கிறதுலாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். ஆமா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா மாவு அரைக்கிறதுக்கான அந்த இயந்திரம் இருக்கட்டும், ஸோ அந்த ஒரு ப்ரொசீஜரெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்து ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி இங்கே வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அமெரிக்கர்களையும் ரீச் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அவங்களோட ஃபேக்டரியை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பெருமையா இருந்த விஷயம் என்னன்னா வந்து கிளென்லினஸ். பிரேமா, ரொம்ப சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அந்த அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க அது இல்லையா, அது எல்லாமே ஃபாலோ பண்ணி நல்லா நீட் அண்ட் கிளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அவங்க மாவுமே ரொம்ப டேஸ்டா இருந்தது. அவங்க இட்லி மாவு, இட்லி தோசை மாவு எல்லாமே, அவங்களோட பொடியெல்லாம் கூட நல்லா இருந்தது. நம்மளுக்கு வந்து ட்ரை பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆமா, அவங்க பொடியுமே நல்லா இருந்தது. பெரும்பாலான மாகாணங்கள்ல கிடைக்குது. நீங்க நியூ ஜெர்சி, ஈவன் அட்லாண்டா வரைக்கும் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. மேரிலாண்ட் பக்கத்தில் உள்ள பென்சில்வேனியா, அந்த மாதிரி மாகாணங்கள்ல கிடைக்குது. இன்னும் அனைத்து மாகாணங்களும் விரைவில் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போறாங்க அவங்க பிஸ்னஸை. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து ஒரு பொருள் தரமா இவ்வளோ சுத்தமா செய்து கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான். அவங்களோட தோசை வந்து நல்லா இருந்தது. எனக்கு வந்து இட்லியை விட தோசை ரொம்ப பிடிக்கும். அந்த தோசை மாவில் தோசை ஊற்றி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் கொடுத்தது. உண்மையாகவே நான் நிறையா தோசை மாவு இங்கே ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களோட இது வந்து யூனிக்காக இருக்குது. அந்த டேஸ்ட்டு முக்கியமாக நம்ம ஆத்தென்டிக் நம்ம தமிழ்நாடு டேஸ்ட் வந்து நல்லாவே கொடுத்தது. ஸோ அது கண்டிப்பாக பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான். ஜெர்சி மட்டும் இல்லை, பக்கத்தில் உள்ள ஸ்டேட்ஸ்லாம் கிடைக்குது இல்லையா. ஸோ நீங்கள் உங்கள் இந்தியன் காசில் விஜய் மாவு கிடைக்கும் போது கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஒருவேளை உங்கள் பக்கத்தில் உள்ள கிராசரி ஸ்டோரில் விஜய் இட்லி தோசை மாவு இல்லை விஜய் பொடி கிடைக்கலன்னா நீங்கள் அவங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். us.vijayhomefoods.comங்கிற வெப்சைட் போனீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் நியூ ஜெர்சியில் இருக்கும்போது சவுத் பிளைன்ஸ் ஃபீல்ட்லே டைரெக்டாக போய் பிக்கப் பண்ணிக்கலாம். அது காஸ்ட் கிடையாது. வெளி மாகாணத்தில் ஆர்டர் பண்ணும்போது ஷிப்பிங் காஸ்ட் இருக்கு. பிரேமா, இப்போ ட்ரம்ப் வந்தோன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் என்னவா இருக்கும்? ஆமாம், ட்ரம்ப்னாலே முதல்ல இந்த பிளானை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. மாஸ் டிபோர்டேஷன். ஆமாம், ஸோ மாஸ் டிபோர்டேஷன் ஆஃப் இல்லீகல் இமிகிரன்ஸ் ஆர் அன்டாக்குமெண்டட் இமிகிரன்ஸ் தான் வந்து பெருசாக பேசிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். திடீர்னு வந்து லீகல் இமிகிரன்ஸை உள்ள புகுத்தாங்க. H1B, H4EAD, F1EADன்னு அப்படியே திசை திருப்பி போனது. ஆனாலும் இவங்களோட மிகப்பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் இவங்களோட பக்கெட் லிஸ்ட்ல இருக்க போகிறது எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ல இருக்க போது. எத்தனை எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் இது சம்பந்தமா வரப்போன்னு தெரியல. அது மாஸ் டிபோர்டேஷன் பிளான். நிறைய பேர் யூஎஸ்ஏல இல்லீகலா இமிகிரன்ட்ஸ் இருக்காங்க. ஆமா, நிறைய பேர். இவங்களோட கணக்கு பிரகாரம் 2022 அந்த வாக்குல வந்து கணக்கு போட்ட வரைக்கும் ஆல்மோஸ்ட் 12 மில்லியன், உங்க ஸ்கிரீன்லயும் பார்க்க முடியும், 12 மில்லியன் வந்து அன்டாக்குமெண்டட் இமிகிரன்ஸ் ஆர் இல்லீகல் இமிகிரன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு போட்டுருந்தாங்க. அது அவங்களோட அப்போ உள்ள மொத்த பாப்புலேஷன்ல 3.5% சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்பவே ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ உள்ள பைடன் கவர்மெண்ட் வந்து பொய் சொல்றாங்க, ஈஸியா 20 to 21 மில்லியன் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது 2 கோடி பேருக்கு மேல ஈஸியா வந்து இங்க இல்லீகல் இமிகிரண்டா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி வந்து ஒருவேளை ஒரு ஆவரேஜா பார்த்தாலும் கண்டிப்பா 15 மில்லியன் இருக்கலாம். ஏன்னா இவங்களோட எஸ்டிமேட்டுக்கு அதிகமாக தான் இருப்பாங்க. ஸோ 15 மில்லியன் வச்சுட்டா கூட 1.5 கோடி பேர் இருக்காங்க. இவங்களோட பாப்புலேஷன்ல ஒரு 5-6% இல்லீகல் இமிகிரன்ஸா இங்க இருக்காங்க. ஸோ நிறைய பேர் தான் இருக்காங்க. இந்தியன்ஸ் இருப்பாங்களா பிரேமா? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த 5 பாயிண்ட் அப்படி பார்க்க போறோம்னா இந்தியன்ஸ்க்கு எப்படி எதெல்லாம் இம்பாக்ட் ஆக போகுது இந்திய மக்களுக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இந்தியன்ஸ் வந்து இல்லீகல் இமிகிரன்ஸா இங்க இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்காங்க. சொல்ல போனா 3வது இடத்துல இருக்காங்க. இல்லீகல் இமிகிரன்ஸா அதிக மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடா மெக்சிகோ இருக்காங்க. எல் சால்வடார் அடுத்ததுல இருக்காங்க. 3வது இடத்துல இந்தியா இருக்காங்க. பிரேமா, அவ்வளோ பேரா இல்லீகலா இருக்காங்க? ஆமா, ஸோ நீ பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, 2022 கணக்கு தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது மெக்சிகோ ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க. எல் சால்வடார்ல வந்து 7,50,000 போட்டிருக்காங்க. இந்தியாவில் வந்து 7,25,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து குவாட்டமாலால வந்து 6,75,000 போட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஹாண்டராஸ்ல வந்து 5,25,000 அப்படின்னு போட்டிருக்காங்க.
இது வந்து 2022 2023 24 தான் பெரிய சர்ஜ் நடந்தது. நிறைய பேர் வந்து பார்டரை வந்து இல்லீகலாக கிராஸ் பண்ணாங்க. நிறைய இந்தியன்ஸ் அது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு ஃப்ளைட்டே வச்சு இவங்களை வந்து திரும்ப வந்து இந்தியாவுக்கு வந்து அனுப்பின கதைகள்லாம் உண்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது 7,25,000 கண்டிப்பாக வந்து 1 மில்லியன், அதாவது வந்து 10 லட்சத்தை தாண்டி இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பிரேமா, இவங்களாம் இப்போ எந்த ஸ்டேட்ல நிறைய இருப்பாங்கன்னு ஏதாவது டேட்டா இருக்கும்? இருக்கு. ஸோ 2019 2022 வரைக்கும் எங்க வந்து அதிகமா சர்ஜ் ஆனாங்க அப்படின்னு பார்க்கும்போது புளோரிடா 4 லட்சம் பேர் அதிகமானது, டெக்சாஸ் 85,000 பேர் போட்டிருக்காங்க, நியூயார்க் 70,000, நியூஜெர்சி 55,000, மாசச்சூசெட்ஸ் 50,000, மேரிலாண்ட் 40,000, கலிபோர்னியா -1,20,000. அதாவது இந்த 2019-22க்குள்ள ஏறினாங்களா இறங்குனாங்களா? ஆனா நீ கேட்ட கேள்வி மொத்தமா எங்க அதிகமா இருக்காங்க பார்க்கும்போது உங்க ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். கலிபோர்னியா 1.8 மில்லியன் இருக்காங்க. அதுக்கு அடுத்து டெக்சாஸ் 1.6 மில்லியன் இருக்காங்க, புளோரிடா 1.2 மில்லியன் இருக்காங்க, அடுத்த நியூயார்க் 6,50,000 இருக்காங்க. நீ வந்து மேக்சிமம் பார்த்தா இவங்க வந்து அதிகமா இருக்கக்கூடியது எங்கன்னு பார்த்தா வந்து ஆப்வியஸா வந்து ப்ளூ ஸ்டேட்ஸா தான் இருக்காங்க. பிளஸ் வந்து சில ரெட் ஸ்டேட்ஸ்னு பார்க்கும்போது டெக்சாஸ் புளோரிடால அதிகமா இருக்காங்க. அது காரணம் டெக்சாஸ் பார்டர்ல வந்துடுறாங்க. புளோரிடா நிறைய கியூபாலேருந்து நிறைய இமிகிரண்ட்ஸ் வந்திருக்காங்க. நிறைய இமிகிரண்ட் கியூபா மக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டா வந்து புளோரிடா இருக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு பிக்சர் கிடைச்சிருக்கும் இல்லையா, நிறைய இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து மாஸ் டிபோர்டேஷன் பிளான் பண்ணணும். ஸோ அதுதான் அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டராக இருக்கு. இந்த மாஸ் டிபோர்டேஷன் பிளான் பத்தி எலான் மஸ்க் அண்ட் வேக் அவங்க டாஜ் அவங்க சொல்லும் போது இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்க்காக நிறைய செலவு பண்றாங்க அந்த கவர்மெண்ட். டாக்ஸ் பேஸ் மணி எவ்வளவு போகுதுன்னு பாருங்கன்னு சொல்லி ஒரு டேட்டா கொடுத்தாங்க. 150.7 பில்லியன் 2020 செலவு பண்ணியிருக்காங்க. இது எப்படி வந்து ஒப்பிட்டாங்கன்னா, இப்போ வேர்ல்டு வார் 1 அப்ப அமெரிக்கா எவ்வளோ அப்ப செலவு பண்ணாங்களோ அது இன்ஃபிளேஷன்ல இப்போ எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா 334 பில்லியன். அப்போலோ ஸ்பேஸ் ப்ரோக்ராம் 3ல காலடி எடுத்து வச்ச அந்த நிகழ்வுக்குள்ள 257 பில்லியன் அதுக்கு செலவு. மேனஹட்டன் ப்ராஜெக்ட் 30 பில்லியன், பனாமா கேனல் நீங்க பாக்குறீங்க 15.2 பில்லியன், ஹூவர் டேமுக்கு 1 பில்லியன். அப்படி பார்க்கும்போது 150.7 பில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் சொல்றாங்க, இது டாக்ஸ் பேஸ் மணி இப்படி போகுது, இதை தான் நாங்கள் வந்து சரி கட்ட போறோம், இதுதான் வந்து நாங்கள் வந்து சேவ் பண்ண போறோம்னு சொல்றாங்க. ஆனால் இதுக்கான செலவு அதிகம். நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க 88 பில்லியன் ஆக போகுது 1 மில்லியன் பீப்புள் அனுப்பணும்னா. அவ்வளவு பேர் அனுப்ப முடியுமா? அதுதான் அடுத்த கொஸ்டின். ஸோ இவங்க வந்து இது வரைக்கும் டிபோர்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, வருஷம் வந்து இல்லீகல் இமிகிரன்ஸ் வந்து டிபோர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்களோட மேக்ஸிமம் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க 2012 தான் பண்ணியிருக்காங்க, அதுவும் 1/2 மில்லியன் கூட கிடையாது. ஸோ இது வரைக்கும் 1 மில்லியன் மக்களை இவங்க டிபோர்ட் 1 இயருக்கு பண்ணது கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் 2 மடங்கு அதிகமாக பண்ண போறாங்க. ஸோ நிறைய ரிசோர்ஸ், நிறைய மணி, நிறைய விஷயம் செலவாக போகுது. இதனால இவங்க எக்கானமியே கொஞ்சம் வந்து இம்பாக்ட் ஆகுமோ 2025 அப்படிங்கிற அளவுக்கு டிஸ்கஸ் பண்றாங்க. காரணம், நீங்க வந்து ஒரு 15 மில்லியன் வச்சுப்போமே, 15 மில்லியன் நீங்க சொல்றது பயங்கரமான இங்க ஒர்க் ஃபோர்ஸ். நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ல அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஃபார்ம்ல அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி நீங்க வந்து ஒரு ஒர்க் ஃபோர்ஸை தூக்கும் போது அது எந்த விதமான இம்பாக்டை இங்க கிரியேட் பண்ண போகுது, பிளஸ் அதுக்கு மேலே நீங்க நிறைய செலவு பண்ண போறீங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு விவாதம் இருக்கு. ஸோ அதுக்குள்ள நம்ம அது தனி வீடியோல பார்ப்போம். இப்போ இவ்வளோ பேரை டிபோர்ட் பண்ணா எப்படியெல்லாம் யூஎஸ்ஏ எக்கானமி அடி வாங்க போகுது, இல்லை என்ன இம்பாக்ட் ஆக போகுது, இது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஆளும் யூஎஸ்ஏல இங்க வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆளும், டாக்ஸ் பே பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆளும் தெரிஞ்சுக்கணும். காரணம், இது வந்து டாக்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ தனி வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மிகப்பெரிய ஒரு செட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸா வரப்போகுது மாஸ் டிபோர்டேஷன் பிளான். நெக்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன இருக்கு? நெக்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா வந்து, இப்போ இந்த மாஸ் டிபோர்டேஷன் பிளானுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஹாட்லைன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யாராவது இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயம் எங்கேயாவது வேலை பார்க்குறாங்க உங்களுக்கு தெரிஞ்சா உடனே வந்து ஐசி டிபார்ட்மெண்ட் நீங்க தொடர்பு கொள்ளுங்கள் அப்படிங்கிறத ஒரு ஹாட்லைன் கிரியேட் பண்ணிருக்காங்க. ட்ரம்ப் அவர்களை கேட்கும்போது கண்டிப்பா பண்ணுவோம், எவ்வளவு அமௌண்டா இருந்தாலும் பண்ணுவோம். ட்ரம்ப் அவர்கள் சொல்லும் போது முதல்ல வந்து யாரெல்லாம் கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கோ அவங்கள வைப் அவுட் பண்ணுவோம், அதன் பிறகு வந்து ஒர்க் சைடு இன்ஸ்பெக்ஷன் அதை பத்தி பார்க்க போறோம், அதை பண்ணி வந்து கிளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2வது இன்னொரு விஷயமும் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஸோ இந்த ஹாட்லைன் இல்லீகல் இமிகிரேஷன் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு, அது சம்பந்தமா நிறைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வரும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து அவங்க வந்து CBP-1ங்கிற ஒரு ஆப் வச்சிருக்காங்க. அது அசைலமா இல்ல ரெஃப்யூஜிஸா உள்ள வரவங்க வந்து அடைக்கலம் கோர்றதுக்கான ஒரு விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு ஆப். வந்த முதல் நாள்ல ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டு அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஒரு சிம்பிள் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். ஆனா இது கிரியேட் பண்ற இம்பாக்ட் இமிகிரன்ட்ஸ்க்கு தான் பெருசு. ஸோ அதனால தான் சொல்றேன் 100 எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ங்கிறது ஒரு ஆச்சரியமே இல்லை. முதல் நாள் வந்து தூங்காம கூட கையெழுத்து போட்டுருவாரு ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிறதான் நம்ம நினைக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரா வரப்போகுது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், பல அரபு நாடுகள்ல இருந்து வர முடியாத ஒரு உத்தரவை வந்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா பிரேமா, போன வாட்டி அவங்க பீரியட்ல இருக்கும் போது கூட இந்த மாதிரி நிறைய முஸ்லீம் கண்ட்ரீஸ்க்கு வந்து
தடை பண்ணாங்கல்ல. ஸோ அதனால நிறைய இந்தியன்ஸ்க்கு வந்து கிரீன் கார்டு ஈஸியாக கிடைச்சிது. இந்த வாட்டி அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? ஆமா, அதனால நிறைய வந்து கிரீன் கார்டு வந்து வந்துச்சு. அதாவது வந்து ஃபேமிலி பேஸ்ல யூஸ் பண்ணாம அது அப்படியே வந்து எம்ப்ளாயி பேஸ்ல வந்துச்சு. ஸோ இந்த தடவை வந்து கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு பிளான் இருக்க தான் செய்யும் நான் நினைக்கிறேன். அதுவும் ஆஃப்டர் January 1 அந்த அட்டாக் எல்லாருமே பார்த்தோம் இல்லையா, டெரரிஸ்ட் அட்டாக் வந்து நம்ம நடந்ததை பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது வந்து இந்தியர்களுக்கு எப்படி வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட். ஒருவேளை வந்து நிறைய நாடுகளில் போடும்போது அவங்களால இந்த ஃபேமிலி பேஸ் கிரீன் கார்டு யூஸ் பண்ண முடியாது. அந்த நாடுகள்லாம் இன்னும் எவ்வளோ யூஸ் பண்றாங்க அது ஒரு தனி வீடியோவில் பார்ப்போம். சப்போஸ் எவ்வளோ வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும் அப்படி எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்க்கு அப்படின்னு ஒரு தனி வீடியோவில் பார்ப்போம். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் 2000 வந்து இந்த மாதிரி நிறைய வந்து இமிகிரேஷன் ஹாட்லைன் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் வருது. பிளஸ் நிறைய கண்ட்ரிஸ்க்கு, முஸ்லீம் கண்ட்ரிஸ் மட்டும் இல்ல இதர கண்ட்ரி கூட ஆட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உள்ள வர முடியாத அளவுக்கு ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்பு இருக்கு. பிரேமா, மூணாவது விஷயமா என்ன இருக்கு? ஆமா, மூணாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து ஸ்டூடெண்ட் விசா அண்ட் ஒர்க் சைட் இன்ஸ்பெக்ஷன் சம்பந்தமா தான் நான் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் பத்தி பேச போறேன். நம்ம முன்னாடியே சொன்ன பாயிண்ட்ல ஸோ எனி காஸ்ட் நாங்கள் வந்து இல்லீகல் இமிகிரன்ஸ் எப்படியா கண்டுபிடிச்சி ரிமூவ் பண்ணுவோம். ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க அடுத்து கேள்வி கேட்கும்போது ஒர்க் சைட் இன்ஸ்பெக்ஷன். ஸோ அது ரொம்ப கிளீனா இருக்காங்க. ஒர்க் சைட்ல ரைட் பண்றது, அதாவது எந்தெந்த இடத்துல அதிகமான இல்லீகல் இமிகிரன்ஸ் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அங்க ரைட் பண்ணி முழுசா அவங்களை டீபோர்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிக்க விரும்புறது ஸ்டூடெண்ட் விசால இருந்து வேலை பார்க்க கூடாது. ஒருவேளை அப்படி வேலை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அதுல இருந்து பின்வாங்கிடுங்க. ஏன்னா நிறைய ஒர்க் சைட் இன்ஸ்பெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு தெரியாது January 20 அப்புறம் எப்படி இருக்க போகுது, எந்த நேரத்தில் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஏற்கனவே நம்ம H1B சம்பந்தமா அந்த மாடர்னைசேஷன் ஆக்ட்லேயே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஒர்க் சைட் இன்ஸ்பெக்ஷன் வரும்போது எந்த எம்ப்ளாயரும் வந்து தடை இல்லாம அவங்கள வந்து அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல்லாம் கொண்டு வந்தாங்க. பிரேமா, நீங்க ஸ்டூடெண்ட் விசான்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு டவுட் வந்துச்சு. அவங்களோட EAD ரிமூவ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். காரணம் இவங்களோட ப்ராஜெக்ட் 2025 ஒரு டிராஃப்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுல முக்கியமா சொன்ன ஒரு விஷயம் இந்த OPT ப்ரோக்ராம். அதாவது வந்து இந்த ஸ்டெம் கோர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொடுக்குற அந்த OPT ப்ரோக்ராம், அதில் கொடுக்குற EAD அதன் மூலியமா வேலை பார்க்கறத ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து இப்போ எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரா போட்டு ரிமூவ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் அதுக்காக தான் நிறைய பேர் இங்கே வந்து படிக்க வருது. ஸோ ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படும் அடுத்த யூனிவர்சிட்டிஸ்க்கும் காலேஜஸ்க்கும். அது அவங்க பிஸ்னஸை பாதிக்கும். ஸோ அது வந்து செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால மூணாவது பாயிண்ட்ல என்ன நிறைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் என்ன வரும் இமிகிரேஷன் சம்பந்தமா அப்படின்னா ஒர்க் சைட் இன்ஸ்பெக்ஷன், அது சம்பந்தமா வந்து நிறைய, அதாவது வந்து எம்ப்ளாயீஸ்க்கு என்னென்ன ஒரு வழிகாட்டுதல் அது சம்பந்தமா நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈவன் I-9 என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரேமா, நீங்க நாலாவது விஷயமா எதை பாக்குறீங்க? நாலாவது விஷயமா நான் என்ன பாக்குறேன்னா ப்ராசஸிங் டிலே அண்ட் RFEs அது சம்பந்தமா எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் வரது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க சில விஷயம் நம்ம முன்னாடி அட்டார்னியோட பேசும்போது சொன்னாங்க, சில விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா அது வெளிப்படையாக ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரோ ஒரு பாலிசி மெமோவோ கொடுக்காம அது எப்படின்னா வாய்மொழி முத்திரை கூட இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்தந்த டிபார்ட்மெண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. நிறைய RFEs கொடுப்பாங்க, நிறைய டிலே ஏற்படும். ஒரு எடுத்துக்காட்டு போன தடவை ட்ரம்ப் அவர்களோட ஆட்சியில் வந்து பார்க்குறோம். நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க 6%, அதாவது டினைல் ரேட்டு 6% இருந்துச்சு ட்ரம்ப் அவர்கள் வரதுக்கு முன்னாடி 2015. ஆனால் 24% இருந்தது 2018. ஸோ அது மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு. அதே போல் RFEs பார்க்குறீங்க 60%. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் குவார்டர் ஆஃப் த ஃபிஸ்கல் இயர் 2019 60% இருந்துச்சு. அது 2022 10% குறைக்கப்பட்டது. ஆனால் எவ்வளோ தூரம் கொண்டு போனாங்கன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ப்ராசஸிங் டிலேஸ் அந்த RFEs. ஸோ அதுக்காக நான் என்ன வந்து நிறைய வந்து ரெக்கமெண்ட் மாதிரி இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்லி டாக் தான் இல்லை நாங்கள் அட்டார்னிஸில். ஸோ என்ன சொல்லணும்னா வந்து சப்போஸ் நீங்கள் வந்து யாராவது பிளான் பண்ணீங்க, இப்போ வந்து February பிளான் பண்ணிருக்கீங்க ஸ்டாம்பிங் அப்படின்னா, சப்போஸ் யாராவது ஸ்டாம்பிங் இன்னும் வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணலன்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, எப்படி வந்து 20க்கு அப்புறம் ஒர்க் ஆகுது அப்படின்னு பாருங்க. கண்டிப்பாக போய் இப்போ ஸ்டாம்பிங் பண்ணுமா இல்லை டிலே பண்ணி பண்ணலாமா அப்படின்னு பாருங்க. ஏன் அப்படி சொல்லணும்னா இன்னும் ஏதாவது டாக்குமெண்ட் தேவைப்படுமா அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லுறேன். ஏன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ January 20க்கு அப்புறம் வந்து எந்த மாதிரியான RFEs ஒருவேளை தர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தர்றாங்க அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டாக்குமெண்ட். ஏன்னா நிறைய நம்ம டாக்குமெண்ட் பேசுறது மாடர்னைசேஷன் ஆக்ட்லேயே வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ எந்த மாதிரி வந்து ஒரு போனஃபைட் ஜாப் ஆஃபர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு இங்கே வந்து கிடுக்குப்பிடி போட்டு நீங்கள் ஸ்டாம்பிங் போகும்போது இந்த இது இல்லை, ஸோ RFE தரோம் 221G தரோன்னு தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு இம்பாக்ட் இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டராக வரலனாலுமே அது ஒரு எதிர்மறையான ஒரு விஷயங்களா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது நம்ம தனி வீடியோலயே பார்ப்போம். பட் ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மாதிரி ஒரு விஷயமும் அவங்க பைப்லைன்ல இருக்கு. லாஸ்ட் விஷயம் நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ப்ரீமியம் ப்ராசஸிங் கட் அது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரா போட்டு நிறைய விஷயத்துக்கு வந்து ப்ரீமியம் ப்ராசஸிங் இல்லப்பா அப்படின்னு வந்து டிலே பண்றது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ எப்படிலாம் டிலே பண்ணலாம், ஸோ அந்த ப்ராசஸ் அப்படியே தூக்கலாமா, ப்ரீமியம் ப்ராசஸிங் ஏதாவது ரிமூவ் பண்ணலாமா
அந்த மாதிரி பண்ணுவாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம் H1B சேலரி ஹைக்கு. அது நம்ம நல்லாவே பார்த்தோம். ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட் போயிருந்தது H1Bக்காக, எலான் மஸ்க் விவேக் வர்சஸ் அதர்ஸ் அப்படின்னு நம்ம வீடியோவும் பார்த்தோம். அதில் எலான் மஸ்கே ஒரு ஸ்டேஜில் வந்து ஒத்துக்கிட்டாங்க. என்னன்னா வந்து ஆமாம் இன்னும் கொஞ்சம் சேலரி கொஞ்சம் கம்மியாக தான் தர்றாங்க அப்படின்னு. ஏற்கனவே H1B மாடர்னைசேஷன் ஆக்டில் ஏற்றிருக்காங்க, பத்தாதுன்னு இன்னும் நிறைய ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாலிசி சேஞ்சஸாக கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரோ இல்லைனாலுமே ஒரு பாலிசி சேஞ்ச் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ரொம்ப நாளாக வந்து இன்ஃப்ளேஷனை காரணம் காட்டி ரொம்ப நாளாக வந்து இது ஏற்றப்படாமல் இருக்கு. ஸோ இப்போ ஏற்றுனதும் பத்தாது, இன்னும் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வருவாங்க. ப்ரீமியம் ப்ராசிங் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுவாங்க, எங்கள்கிட்ட ரிசோர்ஸ் இல்லை, ஸோ ப்ரீமியம் ப்ராசிங் பண்ண முடியாது. ஏன்னா இன்னொரு பக்கம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முதல் பாயிண்ட்டையும் 5வது பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். மாஸ் டிபோர்டேஷன் பிளானுக்கு மிகப்பெரிய ரிசோர்ஸ் தேவைப்படும் இவங்க டிபோர்ட் பண்றதுக்கு. அதாவது வந்து உடனே டிபோர்ட் பண்ண முடியாது. இவங்களை ஒரு முகாமில் தங்க வைப்பாங்க இல்லீகல் இமிகிரன்ஸை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் அந்த நாடுகள்லாம் ஒத்துக்கணும். மெக்சிகோலாம் இப்போயே பெரிய கேட் போட்டாங்க. ஈவன் வந்து எமர்ஜென்சி வேணாலும் அறிவிக்கலாம், அந்த அளவுக்கு சொல்றாங்க. ஏன்னா நீங்க மெக்சிகன்ஸ் மட்டும் அனுப்பாம நீங்க மற்ற நாடுகளும் எங்கள்கிட்ட அனுப்புனீங்கன்னா நாங்க ஒன்றும் டேக் கேர் பண்ண முடியாது. இன்னும் வெனிசுலா சொல்லும் போது எங்க குடிமக்களே எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் எங்கே தங்க வைப்பீங்க அவங்கள ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது நிறைய டிபார்ட்மெண்ட் ரொம்ப 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 ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எங்களால் ப்ரீமியம் ப்ராசஸ் பண்ண முடியாது. நிறைய ப்ரீமியம் ப்ராசஸிங் கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் 2-3 நாள் இருக்கு, இல்லைனா வந்து ஒருவேளை ஜனவரி 20 வரலனாலுமே இந்த மாதிரி எந்த பாலிசி சேஞ்ச் வந்தால் நம்ம உடனே கொடுத்துருவோம். வரலனாலுமே ஒருவேளை உங்களுக்கு ப்ரீமியம் ப்ராசஸிங் போடுறதுக்கான வாய்ப்பு இருந்தால் போட்டுருங்க. அட்டார்னிட்ட வந்து கேட்டுக்கலாம், இப்போ நம்ம ப்ரீமியம் ப்ராசஸிங் போகலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டிசிஷன். பட் அவங்க பைப்லைனில் இதெல்லாம் இருக்கு, இதுக்கான எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகான் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.